இன்றைக்கி நம்ம கூலிங் டூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்மக்கிட்ட ஒரு குட்டி வெல்வெட் கேட்டிருந்தாங்க. கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் இப்போ தான் போஸ்டே பண்ண போகிறேன். இதில் பேசிக்காக கூலிங்கில் என்னென்ன டூல்ஸ் என்கிட்ட இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தரேன். கூலிங் அப்படிங்கிறது பேப்பர் ஸ்டிப் வச்சு பண்ணுற ஒரு ஆர்ட்டு. இதில் நம்ம குட்டி குட்டி டால்ஸும் பண்ணலாம், இந்த மாதிரி வால் ஆர்ட் பண்ணலாம், கீ செயின் பண்ணலாம், ஹேர் கிளிப்ஸ்க்கு வந்து டால் மாதிரி பண்ணலாம், இயர்ரிங்ஸ் பண்ணலாம், அதை நம்ம சேலும் பண்ணலாம், ஹேண்ட்மேடு கார்டு எல்லாமே நம்ம வந்து பண்ணலாம். இருக்கிறதுலையே ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஆர்ட் அப்படின்னா அது வந்து கூலிங் தான். அதுக்கு பெருசாக வந்து கலர் மிக்சிங், படம் வரைகிற திறமை அது மாதிரி எதுவுமே தேவையே இல்லை. சின்ன சின்ன காயெலாம் உருட்டி உருட்டி ஒரு கம் வச்சு ஒட்ட வேண்டியது தான், வேறு எதுவுமே இல்லை. நம்ம இன்றைக்கி அதோட டூல்ஸ்லாம் பார்க்கலாம். பேசிக்கான டூல் என்னென்ன அப்படின்னு பார்த்தா கூலிங் நீடில், கூலிங் ஸ்ட்ரிப்ஸு, ஒரு ஒயிட் கம்மு, ஃபெவிகால், கேம்லின் மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த கம், அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம கூலிங்கில் இந்த ஒர்க் முடித்ததுக்கப்புறம் அது மேலே அந்த கம்மையே வந்துட்டு ஒரு வார்னிஷ் மாதிரி ஒரு கோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது டேமேஜே ஆகாது, ரொம்ப வருஷம் இருக்கும். இப்போ நான் செஞ்சதெல்லாம் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது தான், பட் இப்போவும் அது நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி வால் ஆர்ட் பண்ணாலும் அதே தான், ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வார்னிஷ் அடிச்சுட்டு, வார்னிஷ் தான் இப்போ யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற ஒயிட் கம்மே நம்ம வச்சு பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட பேசிக்கான டூல்ஸ். வந்து இது 3 தான். 2 டைப்பில் நீடில் இருக்கும். ஒன்று இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும், இது பண்ணும் பொழுது சென்டரில் அது ரவுண்டாக இருக்கும் அந்த ஷேப்பு. இப்படி இருக்கிறதுல பண்ணோம் அப்படின்னா லூஸ் காயில் மாதிரி வரும். அடுத்ததாக ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் என்ன அப்படின்னு பார்த்தா அது நம்மளோட ஃபிங்கர்ஸ் தான். இந்த ஃபிங்கர்ஸ் தான், இந்த 4 விரல் தான் ரொம்ப முக்கியம். இதில் தான் வச்சு நம்ம வந்து அந்த ப்ரெஸ் பண்ணி நிறைய டிசைன்ஸ்லாம் கொண்டு வருவோம். அடுத்ததாக கூலிங் ஸ்டிப்ஸு. கூலிங் ஸ்டிப் அப்படின்னா இது ரெடிமேடாக கிடைக்கும். அதில் 1 mm, 3 mm, 5 mm, 7 mm, 10 mm அப்படின்னு அது பெருசாக போயிட்டே இருக்கும். சின்னதாக ஒர்க் பண்ணும் பொழுது இப்போ வால் ஆர்ட் பண்ணுறோம் அப்படின்னா A4 சைஸ்க்கு பண்ணுறோம் ஒரு டிசைன் அப்படின்னா அதுக்கு 3 mm யூஸ் பண்ணுவோம். அதே வந்துட்டு ஒரு 2 அடி 3 அடிக்கெலாம் பண்ணுறோம் அப்படின்னா தூரத்துலேருந்து பார்த்தா தெரியணும் இல்லையா, அப்போ வந்து ஸ்டிப்போட சைஸை 7 mm, 10 mm அந்த மாதிரி நம்ம 1 இன்ச்சு 2 இன்ச்சுன்னு நம்மளோட அந்த பெரிய அந்த ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிப்போம். 5 அடி 6 அடிக்கெல்லாம் பண்ணோம் அப்படின்னா 1 இன்ச்சு ஸ்டிப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். கூலிங் ஸ்டிப்பு வந்து நம்ம ரெடிமேடில் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட அந்தளவுக்கு டூல்லாம் இல்லை. அந்த கூலிங்கில் இருக்கிற ஒரு அழகே வந்து அந்த ஃபினிஷிங்கே வந்து அந்த சைடில் வர எட்ஜஸ் தான். அது நம்ம நைஃபாலேயோ சிசராலேயோ கட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக வராது. அதனால் ரெடிமேட் ஸ்டிப் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து சென்னையில் இருந்தோம் அப்படின்னா சந்தோஷில் பாண்டியன் ஸ்டோருன்னு டி நகருக்குள்ளே இருக்கும் இல்லையா, ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில், அதில் எல்லாம் கிடைக்கும். அங்கெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். வேறு எங்கேயாவது ஸ்டேஷ்னரி ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஹோல்சேல் கடையில் வாங்கினோம் அப்படின்னா நம்ம நிறைய கலர்ஸ் நிறையா இருக்கும். அடுத்ததான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இதுதான். இது என்ன அப்படின்னா நம்ம வந்து பூவெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து ஒரே சைஸில் நம்ம வந்து நிறைய அந்த இதழ் பண்ணிகிட்டே வருவோம் இல்லையா, சேமாக காயில் வந்து அந்த சைஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இதெல்லாம். அந்த காயிலோட சைஸ்க்காக இது வந்து நம்ம ப்ரோ சர்க்கிள் வாங்கி வச்சுக்கலாம். இதை வச்சு நம்ம வந்து அந்த சைஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூலிங் போர்டுன்னு ஒன்று இருக்கும். இதுக்காக அப்படின்னா இதை இப்படி நம்ம வச்சுட்டு இதில் அப்படியே காயில் பண்ணி இதில் ஏதாவது டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த சீப்பே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் பெரிய இதாக இருக்குது இல்லையா, அந்த சீப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணி அதுலேயும் பண்ணலாம்.
நான் பேசிக்காக இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஜஸ்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களும் இந்த டூல்ஸ்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபோன் அடிக்ஷன் அது மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது. நம்மளோட மைண்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செலவெல்லாம் ரொம்ப கம்மி தான். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் அப்பப்போ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் கூட நமக்கு கொடுத்துருக்காங்க, அதையும் கொஞ்சம் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ போகும். இந்த மாதிரி ட்வீசர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இது நமக்கு வந்து அந்த குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, அது வந்து பேப்பரில் எடுக்கிறதுக்கு ஆகும். கையால் எடுக்க முடியாது. கம்மெல்லாம் போட்டோன்னா எடுக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ட்வீசர் வாங்கி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் டூல்ஸு. இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. நம்ம இதை வச்சே நிறைய க்ரியேட் பண்ணலாம். இது ஒரு பெரிய கடல் மாதிரி இந்த ஆர்ட்டு. ஒரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்புடன் மானஷா.